தமிழ் தேசியம் தேசியம் என்று கூறி இவர்கள், அதாவது ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், மணிவண்ணன் மான் கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் மக்களை பேக்காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழர்களுக்கு ஒரு விடிவு ஏற்படவில்லை. தமிழரசு கட்சியிலே இருந்து விலக வேண்டும் என்று அழுத்தங்கள், எடுத்த முடிவுகள், இப்படியான பல விடயங்கள் ஸ்ரீதரனுக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வாளர் இல்லை என்று நிரூபிக்கின்ற அளவிற்கு சில நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தீபன் அவர்களுடைய தங்கையின் கணவன் என்பதால் அவர் தானும் ஒரு விடுதலை புலி இயக்கத்தை இணைந்தவர். நான் தமிழ் தேசியத்தை பற்றாக இருக்கின்றேன், தமிழ் தேசியத்தில் பற்றாக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டுதான் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி தமிழ் தேசியம் தூக்கு கயிற்றிலே தொங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த அலசல் மூலமாக ஒரு சிறிய விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆம், தமிழ் தேசியத்தை காக்க வேண்டும், கட்டி காக்க வேண்டும், தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டும், தமிழ் தேசியத்தின் பிதா என்று புறப்பட்ட பலர் இப்பொழுது தமிழ் மக்களுடைய இந்த தமிழ் தேசிய உணர்வை விற்று பிழைத்து அதன் ஊடாக லஞ்சம், ஊழல் என்று பல விடயங்களிலே கைது ஆக போகின்ற அளவிற்கு நிற்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு கூட தமிழ் தேசியத்தை பேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் ஒட்டுக்குழுக்கள் என்று கூறி அவர்கள் கூறி நிராகரித்த, ஒட்டுக்குழுக்களை கட்டிப்பிடித்தார், ஒட்டுக்குழுக்களோடு இணைந்தார்கள் என்று மணிவண்ணன் அவர்களை ஒதுக்கி வைத்த, ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்து நிற்கின்றார், சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு சேர்ந்து நிற்கின்றார் என்று சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை ஒதுக்கி வைத்த, இப்படி பல விடயங்களை ஒதுக்கி வைத்த, விமர்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழுமம் இப்பொழுது உலக நாடு பூராகவும் பறந்து சென்று தங்களுடைய அந்த ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உண்மையிலேயே காரணம் வடமாகாண முதலமைச்சர் தேர்தல். சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த தமிழ் தேசிய பற்றாளர்கள் இந்த கூட்டத்தை அல்லது இந்த வாக்குகளை ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் அவர்களும் மற்றும் அர்ச்சுனா அவர்களும் சொற்ப வாக்குகளை வைத்து கொண்டிருப்பதை நாங்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது அவர்கள் எதற்காக, எதை வைத்து செய்கிறார்கள், அந்த ஆதரவை வழங்குகின்றார்கள் என்று நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அதிலே பல விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கும். ஸ்ரீதரனை பொறுத்தவரையிலே அவர் ஒரு விடுதலை புலிகளுடைய போராட்டத்திலே பின்னிப்பிணைந்திருந்த தீபன் கட்டள தளபதி தீபன் அவர்களுடைய உறவினர் என்பதால், அதாவது தீபன் அவர்களுடைய தங்கையின் கணவன் என்பதால் அவர் தானும் ஒரு விடுதலை புலி இயக்கத்தை இணைந்தவர். நான் தமிழ் தேசியத்தை பற்றாக இருக்கின்றேன், தமிழ் தேசியத்தில் பற்றாக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டுதான் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் தமிழ் தேசியத்தை அவர் எங்கேயுமே இழிவாக பேசியதில்லை. இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்காக உயிரை கொடுத்து போராடிய அந்த முன்னாள் போராளிகளை பற்றி பல இழிவாக பேசியிருக்கிறார். தோட்டக்காட்டான் என்று பேசியிருக்கிறார், சைனட் குப்பி அடித்து இறந்திருக்க வேண்டும் பேசியிருக்கிறார். புலனாய்வு, அதாவது அவர்களை நன்னடத்தையிலே இருந்து சிறையிலே இருந்து வந்தவர்களை புலனாய்வுத்துறையினுடைய ஆட்கள் என்று பேசியிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் தமிழ் தேசியத்தை எப்பொழுதுமே நிராகரித்ததில்லை. அதை 65-75 வாக்குகள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அந்த அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் போட்டேன் என்று கூறியிருக்கிறார். இப்படி பல விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். அதை நாங்கள் தமிழ் தேசியத்தை நிராகரித்தார் என்று கூற முடியாது முழுக்க. ஆனால் தமிழ் தேசியம் என்று பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகளையும் மேதகுவையும் அந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தையும் அவர் எப்பொழுதுமே குறை கூறி நடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முற்பாடு நடந்த விடயங்களை விமர்சித்ததே இல்லை. அது சரியாக இருக்கட்டும், தவறாக இருக்கட்டும், அவர் விமர்சித்ததே இல்லை. காரணம், விமர்சித்தால் இவருடைய வாக்கு வங்கியில் அடி விழுந்துவிடும் என்று அவருக்கு தெரியும். அதே வேளையிலே உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் ஆரம்பத்திலே ஒரு வேட்பாளராக நிற்கின்ற பொழுது தோல்வி அடைந்து விட்டார். இருந்தாலும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த 2000 பேரில் குறிப்பிட்ட அதிகமானோர் போட்ட வாக்கினால்தான் அவர் ஆரம்பத்திலே முதலில் வெற்றி பெற்றார் என்பதும் அவருக்கு தெரியும். அத்தோடு கூட அந்த வாக்கை
ஸ்ரீதரனுக்கு அழியுங்கள் என்று உள்ளே போய் குறிப்பிட்டு அந்த பிரச்சாரம் செய்த அந்த நபருக்கும் தெரியுமே தவிர பலருக்கு தெரியாத விடயம். சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த விடயத்தை அப்பொழுது எங்களுடைய காதுக்கு எட்டினால் போலும் அப்படியான செய்திகள் எங்களுக்கு கிடைத்தன, உத்தியோகபூர்வமாக, அதாவது நம்பிக்கை பூர்வமாக. சரி, அது ஒரு புறம் இருக்க, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டால் அவர் இப்பொழுதும் தமிழ் தேசியத்தை தான் தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு, நான் விடுதலை புலிகள் பிரபாகரன் என்னைத்தான் அதனை கட்டிக்காக்க விட்டார் என்று இப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பவர். அவர் இப்பொழுதும் ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் போன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அவருடைய செயற்பாடுகள், அவர்களுடைய ஒன்றிணைவுகள், அவர்களுடைய அந்த சேர்வுகள் சற்று நெருடலை எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன் அவருடைய கட்சியிலே இருப்பவர்களுக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தமிழ் தேசியத்தின் பால் விருப்பமுள்ளவர்கள் ஸ்ரீதரன் பக்கமும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பக்கமும் சில நெருடலினால், சில வெறுப்பினால் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அதை பலப்படுத்தும் முகமாக, அதை இன்னும் அதிகமாக்கும் முகமாக ஸ்ரீதரன் அவர்கள் மீது சுமந்திரன் அவர்கள் போடப்படுகின்ற குற்றங்கள், தமிழரசு கட்சியிலே இருந்து விலக வேண்டும் என்று அழுத்தங்கள், எடுத்த முடிவுகள், இப்படியான பல விடயங்கள் ஸ்ரீதரனுக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வாளர் இல்லை என்று நிரூபிக்கின்ற அளவிற்கு சில நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அத்தோடு கூட நாங்கள் பாராளுமன்றத்திலே நடந்த ஒரு சில விவாதங்களிலே பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் மீது அதற்கு முன்பாகவும் பூநகரியிலே கொடுக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, அதே வேளையிலே பார் லைசன்ஸ் பிரச்சனை, இப்படி பல ஊழல் குற்றச்சாட்டுக்கள், சுவிட்சர்லாந்திலே, லண்டனிலே பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார், கட்டிடங்கள் வாங்கி வைத்திருக்கிறார், இப்படி பல ஊடகங்கள் பலவிதமாக அவர் மீது பழி சுமத்தி கொண்டு அல்லது உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது நிரூபிக்கப்படாத விடயங்கள். அதிலே சில விடயங்கள் உண்மையிலே சோடிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். அதாவது மளிகை கடை திறந்தது, ஃபுட் சிட்டி திறந்தது, இப்படியான விடயங்கள் அது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கலாமே தவிர, சில விடயங்கள் அவர் மறைமுகமாக அப்படியான விடயங்களில் இவர் மாட்டுப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்துதான் சுமந்திரன் அவர்களும் இப்பொழுது அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து வெளியேற்ற முனைகிறார் என்பது உள்ளக தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் அதை விட நாங்கள் இங்கே ஒரு சில விடயங்கள் நம்பக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற வகையிலே, பாராளுமன்றத்திலே திரு சந்திரசேகர் அவர்கள், கடல் தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவர் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள், சந்திரசேகர் யார்? என்பிபி அரசினுடைய ஒரு பிரதானமான ஒரு அமைச்சர். அப்படியானால் ஸ்ரீதரனுக்கு என்ன வழக்குகள் வரப்போகின்றது, எதை அணுகி செல்லப் போகின்றார், எப்படி கைது செய்ய போகின்றார்கள், என்ன வழக்கை அவர் மீது போடப் போகின்றார்கள், எது ஆதாரபூர்வமாக இருக்கின்றது என்பது ஓரளவிற்கு மற்றவர்களை விட சந்திரசேகர் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி இருந்ததால் தான் அவரும் பார் லைசன்ஸ் பிரச்சனையிலிருந்து, கையூட்டல் பிரச்சனையிலிருந்து, பூநகரி அந்த மின்சார பிரச்சனையிலிருந்து, இப்படியான பல விடயங்களை அங்கே எடுத்து கூறி, இப்படியான ஒருவரும் அங்கே தமிழரசு கட்சியிலே கைதாக போகின்றார், விரைவில் கைதாகுவார் என்று அவர் மறைமுகமாக பேசி ஸ்ரீதரனை எதிர்த்து பேசியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அத்தோடு கூட ஸ்ரீதரனுடைய அடியாட்கள் தான் மண்கடத்தலில் பலர் ஈடுபடுகிறார்கள், தாதாக்களாக இருக்கிறார்கள், சில ஊடகவியலாளர்களை கொன்று விட்டார்கள் என்று ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய முகநூலில் பகிரங்கமாக பதிவிட்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்களுக்கு பல விடயங்களால், அதாவது அனுரா தரப்பால் அவருக்கு பெரும் நெருடல் ஏற்படுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அத்தோடு கூட அவர் அனுரா ஆட்சிக்கு முன்பாக இருந்த ரணில் ஆட்சி, கோத்தபாய ஆட்சி, அந்த ஆட்சியிலேயும் இவர் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டில் அல்லது லஞ்சம் வாங்கியதில் அதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் ஒரு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே ரணில் அவர்களிடம் பார் லைசன்ஸை பெற்ற பிரச்சனை, அதைவிட பூநகரியிலே அந்த இயற்கை மின்சாரத்தை பெறுகின்றதற்கு சில லஞ்சம் பெற்றதாகவும் கையூட்டல் பெற்றதாகவும் ஒரு சில குற்றச்சாட்டுக்கள், இப்படி பல குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே காய் நகர்த்துகின்ற முகமாக சுமந்திரன் அவர்களும் கட்சியிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரனோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். அந்த ஸ்ரீதரன் ஒரு இராணுவ கணக்காய்வாளரை அரசாங்கம் தன்னுடைய அரசுக்குள் நியமித்த பொழுது அதற்கு ஸ்ரீதரன் அவர்கள் ஆதரவு செலுத்தியதாக, பாராளுமன்றத்திலே ஆதரவு செலுத்தியதாக அது குற்றம் என்று அவரும் ஸ்ரீதரன் மீது ஒரு சில பழிகளை சுமத்தி கொண்டிருக்கிறார். போக போக யார் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எதிராக இறங்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே வேளையிலே அர்ச்சுனா அவர்களும் பல தடவை ஸ்ரீதரனுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அப்படி இப்படி என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் நிரூபிக்கப்படுமா, ஸ்ரீதரனுக்கு ஏதாவது கைதுகள் நிலைமை ஏற்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஸ்ரீதரனுக்கு ஒரு சுமையான காலமாக இருப்பதை நாங்கள் அவருக்கு வருகின்ற எதிர்ப்புகள், அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய வாக்குகள், ஸ்ரீதரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த தமிழ் தேசிய வாக்குகள் எங்கே போகும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு சில வாக்குகள் அர்ச்சுனா பக்கத்துக்கு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சில சர்ச்சையான கருத்துக்கள் இருந்தாலும் பாராளுமன்றத்திலே பலரை கெதிகலங்க வைத்த பல செய்திகளை, தமிழர்களுடைய ஊழல்களை, தமிழ் அரசியல்வாதிகள் ஊழல்களை, பல இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் ஊழல்களை கத்தி குளறி அந்த பாராளுமன்றத்திலே பகிரங்கப்படுத்தி உலகம் முழுக்க இருக்கின்ற இலங்கையர்களுக்கு அறிய வைத்தது நிச்சயமாக அர்ச்சுனா அவர்கள்தான். அந்த வகையிலேயும் அர்ச்சுனாவுக்கு சில விடயங்களிலே சில எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் ஆதரவு சற்று அதிகரித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே அவர் நேரடியாக நாமளோடு பேசினா பகிரங்கமாக போட்டோவை போடுகிறார், மறைக்கவில்லை. அதனால் இப்படியான விடயங்களில் சில வேளைகளில் ஒரு பகிரங்கமானவர், வெளிப்படையானவர் என்ற காரணத்தினால் அவரை சில தேசியவாதிகளும் தமிழ் தேசியவாதிகளும் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரிப்பதற்கும் சில அறிகுறிகள் இருக்கிறது. சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களா, மணிவண்ணன் அவர்களுடைய மான் கட்சியா, அல்லது சங்க கட்சியா, அல்லது மற்ற கட்சிகளுக்கு தமிழ் தேசிய வாக்கு நிச்சயமாக போவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதை கடந்து வந்து விட்டார்கள். ஆனால் பெரிய ஒரு பங்கு என்பிபி அரசுக்கு இருக்கிறது. அனுராவை நம்பி, என்பிபி அரசை நம்பி சில வேளைகளில் அதிகமானோர், நாங்கள் வெளிநாட்டு பதிவுகளை பாருங்கள், பல வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள் இந்த அனுரா அரசு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பல தமிழ் தேசியவாதிகள் அனுரா வர வேண்டும், அனுரா வருவதுதான் சரி, அவர்தான் வர வேண்டும், தமிழ் கட்சியில இருக்கின்ற தமிழ் கட்சிகளை நம்ப முடியாது என்று பலர் பதிவுகளை இட்டிருந்தார்கள். அதே பதிவுகள் மீண்டும் அனுராவுக்கு ஒரு அலையை, ஸ்ரீதரனுக்கு ஏதாவது ஏற்பட்டு கைது செய்யப்பட்டாலோ, ஸ்ரீதரன் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டாலோ, நிரூபிக்கப்பட்டாலோ நிச்சயமாக அது அனுராவுக்கும் அடுத்ததாக அர்ச்சுனாவுக்கும் தான் அந்த ஆதரவு கிடைக்கும் என்பதில் லங்காபோர் ஊடகம் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த அலசல் முடிவிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றது. எங்களுக்கு தேவை, லங்காபோர் ஊடகத்துக்கு தேவை மும்மொழி கல்வி வேண்டும். அதே வேளையிலே இலங்கையிலே வருங்கால சந்ததிகள், இருக்கின்ற சந்ததிகள், போன சந்ததிகள் எப்படியாவது கெட்டு போகட்டும், வருங்கால சந்ததிகள் மும்மொழியையும் கற்று அவர்கள் உலகத்தையே ஆள வேண்டும் என்பதுதான் அந்த
நோக்கத்தோடும் குறிக்கோளோடும் அவர்கள் நகர வேண்டும். இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நம்பாமல் ஆளும் கட்சி எதுவோ, இப்பொழுது ஆளும் கட்சி அனுரா கட்சியாக இருக்கிறது, இப்பொழுது அவர்கள் கையை பலப்படுத்தி அவர்களையும், அதாவது அனுரா கட்சி என்று பார்க்கின்ற பொழுது அனுராவினுடைய அங்கத்தவர்களையோ பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அமைச்சர்களையோ நாங்கள் கூற வரவில்லை. அனுராவின் பின்னால் சரியாக அனுராவின் கொள்கையின் கீழ் ஒழுகுகின்றவர்களையும் கடைப்பிடித்து அவர்களோடு இணைந்து செல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு கிடைக்கும் என்பதை லங்கா4 ஊடகம் பதிவு செய்ய விரும்புகிறது. காரணம், தமிழ் தேசியம் தேசியம் என்று கூறி இவர்கள், அதாவது ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், மணிவண்ணன் மான் கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் மக்களை பேக்காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழர்களுக்கு ஒரு விடிவு ஏற்படவில்லை. அதாவது நாங்கள் சண்டைக்காரனோடு இணைந்து அவனோடு ஒத்து நாங்கள் போய் எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டியவர்களாக சிறுபான்மை இனமாக நாங்கள் இருப்பதன் காரணத்தினால் மும்மொழி கல்வியினூடாக கல்வியால் நாங்கள் ஈழத்தை பெற முடியும். அந்த ஈழம் உலகமாக இருக்கட்டும். உலகம் பூராக பறந்திருக்கின்ற ஈழத்தமிழர்களோடு இணைந்து உலகத்தையே நாங்கள் ஈழமாக மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். லங்கா4 ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.